ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் கார்த்திகை அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நான் அதுக்காக ஒரு அரை கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக ரவை எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ரவை கூட நம்ம வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தூசு எது இருந்தாலும் வந்துடும், வெள்ளத்தில் உள்ள தூசுலாம். நான் நல்லா சூடாக வெல்லம் நல்லா சூடாக இருக்கிறப்பமே இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி ஆப்ப சுடுறதுனா சுடலாம். ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் ஒரு பேனில். கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணோம்னா நல்லா வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் ஒரு மாதிரி கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா மேலே ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அப்பத்தை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இதே மாதிரி எல்லா அப்பத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.